ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆன் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ். ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுசஸ்க்கான ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ரியல் எஸ்டேட் அண்டர் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் பற்றிலாம் பேசியிருப்போம். அதுக்கான ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட டேக்ஸ் அப்டேட் கார்டன் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இந்த குரூப்புடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரெண்டுக்கும் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அட்வைசரிஸ் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்டேட். இப்போ ஜிஎஸ்டி அப்டேட் ட்ரிபுனலும் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட்டுமே நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வரக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுலேயும் அப்லோட் பண்ணுறோம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸில் வரக்கூடிய அப்டேட், கரண்ட் அப்டேட் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் பயோவில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லிங்க்கு. நீங்கள் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளுடைய வீடியோவுக்கு மூவ் பண்ணலாம். ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆன் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன வகையான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இங்கே ரேட் ஆஃப் டேக்ஸும் மாறுபடுது. அந்த வகையில் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படின்னா அது ஒரு அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 1%. அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் பார்க்கலாம். அண்ட் ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா 5%. ஸோ இதுக்கு வித்தவுட் ஐடிசி 1%க்கும் நீங்கள் ஐடிசி அவைல் பண்ண முடியாது. 5%க்கும் உங்களால் ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ரெண்டாவது, சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 12% ஆன் ஒர்க் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? அதுவே கமர்ஷியல் இன் ரெசிடென்சியல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஷாப்புக்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கோ அதை கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேண்டி அந்த ஸ்பேஸை அலாட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் கமர்ஷியல் இன் ரெசிடென்சியல். அதுக்கான ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகே, ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லைவ்லிஹுட் இருக்கணும். ஓன்டு அண்ட் யூஸ்டு ஃபார் ஃபேமிலி ரெசிடென்ஷியல். ஒரு ஃபேமிலி அங்கே தங்குவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அந்த ஹவுஸை வந்து யூஸுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதோ அல்லது ஒரு ஆஃபீஸ் அங்கே வச்சுக்கிறதோ அல்லது ஒரு கடை இருக்கிறதோ அதெல்லாம் அங்கே இருக்காது. ஒரு வீடுனா அங்கே ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுவாங்க, ஃபேமிலி இருப்பாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து அது கண்டிப்பாக ரேரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மஸ்ட் பி டெக்ளேர் ரெசிடென்சியல் பை ரேரா. ரேரா வந்து அது ஒரு ரெசிடென்சியல் அப்படிங்கிற டெக்ளேர் பண்ணியிருக்கணும். இதுதான் ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட். ஓகே, தென் அஃபோர்டபுள் ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட்டுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா கார்பெட் ஏரியா ரெக்குவயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். மினிமம் 60 ஸ்கொயர் எம்க்கு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 645.84 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கணும். இன் மெட்ரோ சிட்டிஸ்னால் அவங்க சொல்ல வர்றது பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை. மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு 90 ஸ்கொயர் மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 968.76 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. தேர்ட் ஒன் வந்து அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 45 லேக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த 45 லேக்ஸ்க்கு இன்க்ளூடிங் ஆல் சார்ஜஸ் மீன்ஸ் பார்க்கிங், டெவலப்மெண்ட் ஃபீஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங்காக இருந்து 45 லேக்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ தான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு ரேட் ஆஃப் டேக்ஸ். 1% வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு. ஓகேங்களா? அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்கு 0.75, 0.75, 1.50 வரும்.
அதில் 0.50 லேண்ட் சேல்ஸ் இருக்குல்ல, அதை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 1% வரும். ஸோ அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 1%, அதர் ரெசிடென்சியலுக்கு வந்து 5%, ஐடிசி அவைல் பண்ண முடியாது. கமர்ஷியல் இன் ரெசிடென்சியல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் ஷாப்ஸோ அல்லது கமர்ஷியல் ப்ரீமிசஸ் வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 5% வந்து பே பண்ணணும் வித்தவுட் ஐடிசி. ஓகே, டேக்ஸ் கலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டர் இருக்கார்ல, அவர் வந்து பையர்கிட்ட இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணிடுவார். பேமெண்ட் டு கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். நோ ஐடிசி, இதுக்கு வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியாது. சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட் ஒர்க் கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து 12% வந்து அப்ளை ஆகும் ஃபார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ். இங்கே முக்கியமானது என்னன்னா ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, லேபர் சர்வீசஸ், பியூர் லேபர் கான்ட்ராக்ட், நோ மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் லேபர் மட்டும் தான் அங்கே இது பண்ணுறீங்க, லேபர் மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே மெட்டீரியல் எதுவுமே நீங்கள் இன்வால்வ் பண்ணாமல் வெறும் லேபர் மட்டும் தான் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அது கமிஷனிங்காக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாலேஷனாக இருக்கட்டும், சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் ஆர் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எக்ஸம்டட் வராது, நீங்கள் லேபர் அங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா. ஓகே, டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ரெடி டு ஆக்குப்பை, அதாவது வீடு எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வராது. லேபர் சர்வீசஸ், ஒன்லி லேபர் சர்வீசஸ் வித்தவுட் மெட்டீரியல் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் ஆர் டேக்ஸ் எக்ஸம்டட். லேபர் சர்வீசஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது, எக்ஸம்டட். அண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது, பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா. அந்த ஸ்கீம் கீழே லேபர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, எதுக்குன்னா ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டோட்டல் வேல்யூ 45 lakhsக்கு எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது உள்ள எதெல்லாம் அமௌண்ட்லாம் வந்து நம்ம வந்து இன்க்ளூடிங் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ் லொகேஷன் சார்ஜஸ், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், பார்க்கிங் சார்ஜஸ், காமன் ஃபெசிலிட்டி சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்போ பார்த்தது வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸுக்கான ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் கமர்ஷியல் ரெசிடென்ஷியலுக்கான ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபர்தராக நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.